நேயர்களுக்கு வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை, வாழ்க வளமுடன். அடியேன் கோவையிலிருந்து சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி. அனைத்து நேயர்களுக்கும் ஒரு அற்புதமான இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 9 கோள்களில் மிக முக்கியமானவருங்க. தொழில், ஆயுள், ஆரோக்கியம், ஜீவனம், நமக்கான சாப்பாடை இவர் தான் கொடுக்க போகிறார் அப்படிங்கக்கூடிய பாவ கிரகம் தொடர்பில் சனி பகவான் ஈசன் பட்டம் பெற்றவர். அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய இந்த நிகழ்வு வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த பெயர்ச்சி ஒரு சிறப்பாக திருநள்ளாறு முக்கியமான பிரபலியமான பிரசித்த பெற்ற ஸ்தலங்களில் அபிஷேகம் ஆராதனை சனி பகவானுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வுங்க. ஏன்னா திருக்கணிதம் அப்படிங்கக்கூடிய பஞ்சாங்கத்தில் முன்னாடியே பெயர்ச்சி ஆயிடுச்சு. வாக்கியம் திருக்கோயில் அடிப்படையில் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. இருப்பினும் இந்த பெயர்வு முன்னாடியே சனி பகவான் மீனத்தில் ஜலத்தில் காலசக்கரத்துக்கு 12ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பயணிச்சிட்ருக்கார். இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து உட்கார போகிறார். ஒரு வருஷம் டிஃபரெண்ட்டு. இது ஒரு அலசல், ஒரு கேள்விக்குறி எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டு தான் இருக்குது. இருப்பினும் பெயரக்கூடிய பெயர்ச்சி பஞ்சாங்கப்படி நம்ம பலாபலனை சொல்லி தானே ஆகணும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்குங்க இந்த சனிப்பெயர்ச்சி இந்த 2.5 ஆண்டு நமக்கெல்லாம் யோகத்தை, ஒரு பாக்கியத்தை, நல்ல விஷயத்தை, என்ன மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருக்குமே ஒரு தேடுதல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஊழ்வினை கர்மா என்ன அப்படிங்கிறது நம்ம அனுபவமாக வாழ்ந்துட்டுருக்க இந்த வாழ்வியலில் நம்ம பொருளாதாரம் அல்லது நம்மளுடைய தேடல் எதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு லட்சிய போக்காக இருக்கட்டும், அதற்கெல்லாம் உறுதுணையாக கோள்கள் வழிவிடணுங்க. நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோள்களுடைய அமைப்பாக இருந்தாலும் கோச்சார பலன்களாக இதை எடுத்துக்கணும். அப்போ இதை நம்ம ஒவ்வொரு ராசிக்காரும் மனப்பக்குவத்தோடு இதை நம்ம எடுத்துக்கணும். அப்படிங்கிறதுனா நம்ம பிரபஞ்சத்தை மாற்ற முடியாது. சூரியன் அவருடைய வேலை செய்கிறார், சந்திரன் கரெக்டாக அவருடைய வேலையை செய்கிறார். அப்போ இந்த கிரகணங்கள் தோஷமெல்லாம் நம்ம கவனமாக ஒவ்வொரு இடத்துலையும் மைனஸ் ப்ளஸ் இதை பார்த்து தான் இயற்கையோட இந்த பிரபஞ்ச பேராற்றலோடு நம்ம கலந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பெயர்ச்சி நம்மளை எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், என்ன ஒரு சேஞ்சை கொடுக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உணரக்கூடிய அமைப்பில் இந்த கோள்களுடைய ஆய்வு நமக்கு பயன்பாட்டுக்கு வரும், தெளிவாக தெரியும். அந்த செயல்பாடு வரும்போது தான் இதனால தான் நான் சக்ஸஸ் ஆனேன், குரு பயிற்சினால் ஆனேன், சனி பயிற்சினால் ஆனேன் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு ஏன் வருது அப்படின்னா அதுதான் நம்மளை ஆட்படுத்துது, ஆட்கொள்ளுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேசராசி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், செவ்வாயுடைய ஆதிக்கம், சனி பகவான் இங்கே நீசமாகிறார். அப்போ உங்களுக்கு 7.5 சனி தாக்கமும் வந்துருச்சு. எப்பயுமே ஒரு இடத்துல சனி பகவான் போய் பெயரக்கூடிய அமைப்பில் முன் இருக்கக்கூடிய 2ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஜென்மமும் 7.5 சனி தாக்கத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். 7.5 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய 2.5 ஆண்டுகளாக 3 ராசியை பயணித்து வருவார். அப்படி அவருடைய பயணம் இருக்கக்கூடிய அமைப்பை வைத்து தான் நமக்கு அந்த தாக்கம், இவர் என்ன கெடுபலனை கொடுப்பார், என்ன விஷயத்தில் நமக்கு பிரேக் பண்ணுவார், தடையை கொடுப்பார், இதெல்லாம் நம்ம கவனமாக எடுக்கும் பொழுது விரயச்சனியாக உங்களுக்கு சில விஷயங்களை என்னன்னா ஒரு பணத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சிக்கலையோ தரலாம். அப்படி எப்படிங்க மேடம் சொல்ல முடியும்? உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவானும் உங்களுக்கு இருக்கக்கூடிய 2ஆம் பாவகமும் 11ஆம் பாவகம் நல்ல வலிமையாக இருந்து தசாபுத்தி நல்ல நட்சத்திர சாரம் வாங்கி நடத்திச்சுன்னு வச்சுங்களேன், எந்த சனி பகவானோட தாக்கமும் உங்களை ஒன்றும் பண்ணாது. அப்போ 12இல் இருக்கக்கூடிய சனி பகவான் விரயத்தையும் உங்களுடைய தொழிலில் ஒரு சோதனையை கொடுப்பார், வேதனையை கொடுப்பாங்க.
நம்மளுடைய கிரக அமைப்பு சரியில்லைனா அப்போ கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கக்கூடியது தொழில். மேசராசிக்கு தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில், திருமணம் சார்ந்து நம்ம எடுக்கக்கூடிய பொருத்தத்தில் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மேசம் உணர்ந்துக்கோங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவோ, பூர்வீக சொத்துலேயோ அல்லது பல விஷயங்கள் ஏதாவது கோர்ட்டு வம்பு கேஸ் இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த விரயம்ங்கிறது எந்த விதத்தில் வேணாலும் பண விரயம், செலவுகளை கொடுக்கறது சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கணும். அது உங்களுடைய ஜாதக கட்டங்கள் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி மேஷக்காரங்க எல்லாருக்குமே இந்த கஷ்டங்கள் வருமா? சனி பகவான் என்ன நீச பங்க ராஜயோகம், அவர் 12 மறையிறார். உங்களுடைய தூக்கம் இருக்குங்களா, சின்ன சின்ன அசதி தூக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கெடும். கடின உழைப்பு, நல்லா உழைக்கணும், நியாயமாக இருங்க, தர்ம சிந்தனையோடு இருங்க, அற்புதமாக இருக்கும். அதே போல் மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறத விட இந்த 10ஆம் இடத்துலையும் ஜீவன இடத்துல உட்காரக்கூடிய அற்புதமான இடம். தொழிலில் மாற்றங்க. மிதுனம் பொறுத்தவரை ஒரு 70% சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கணுமாங்க. பாவி உட்காரார். பெரியவங்களுக்கோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உபாதைகள் வரும், பிரச்சனைகளை வரும். குடும்பத்தில் நம்மளுடைய உறவுகளிடையே நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறும். உழைப்புக்காக, ஒரு ஊதியத்துக்காக கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க, முன்னேற்றம் உண்டு. 10ஆம் இடம்ல நான் கொடுக்குறேன் ஜீவனத்தை, நான் கொடுக்குறேன் உனக்கு தொழிலை அப்படின்ட்டு நல்ல விஷயங்கள்லாம் நகர்த்தி கொடுக்கறக்கு சனி பகவான் தான் உறுதுணையாக இருக்கும். நான் ஒரு லவ் பண்ணிகிட்ருக்கேங்க, ஏன்னா மிதுனம்லாம் லவ்வபிள் பர்சன். ஸோ நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், அது சரியாகுமா? கண்டிப்பாக ஆகும். சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். யோகம் அப்படிங்கிறது அஷ்டமத்து சனியாக இருக்கனால சில கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு காத்திருக்கு. உங்களுடைய கஷ்டங்கள் என்ன? ஏன்னா தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கவனம் அப்படிங்கிறது திருமணம் பொருத்தத்தில் கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம். குடும்பத்தில் பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள், ஏதாவது ஒரு விஷயத்தில் கணவன் மனைவியிடையே சச்சரவுகள்லாம் வரக்கூடிய அமைப்பில் 7ஆம் இடம்னா கண்டகச்சனி. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ சமசப்தமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சில விஷயங்களை தடை தாமதத்தை கொடுக்கலாம், தள்ளி போயிட்டே இருக்கலாம். திருமணம், குழந்தை பாக்கியத்தில் சிக்கலை கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியதில் கன்னி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு அர்த்தாஷ்டமன சனி. அது எப்படின்னா நமக்கு வீடு, வண்டி, வாகனம், யோகம் இதில் எல்லாம் சில பிரேக் பழுதாகுங்க. வண்டி வாங்கலாம், நம்ம என்ன செய்யணும், ஏதாவது உங்களுக்கு மாற்றலாமா இருக்கிறது, புதுசாக வாங்கணும், அதில் எல்லாம் சிக்கல் வந்துடும். வீடு வாங்கணும் காத்துக்கிட்டே இருப்பீங்க, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, ஒரு இஎம்ஐ லோன் போட்டாவது கட்ட முடியலையே, அப்படி வருத்தத்தை இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த 4ஆம் பாவகத்தில் மீனத்தில் உட்காரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சில சிக்கல்களை கொடுக்கும். கும்பம் 2ஆம் இடங்க, வாக்குஸ்தானம், தன்னுடைய குடும்பஸ்தானத்தில் உட்கார்றாரு. அப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னா நிறைய, ஏன்னா ராகு உங்களுக்கு ஜென்மத்திலேயே இருக்கார் கும்பத்துக்கு. அப்போ உங்களுக்கும் சில பிரச்சனைகள், அலைச்சல், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அந்த விசாலாம் வாங்கி வச்சு இன்னும் கிடைக்கவே இல்லைங்க, அந்த வருத்தம் இருக்கும். நிறைய பயணம், நிறைய அலைச்சல்களை கொடுக்கும். தேடி தேடி உழைச்சி தகுந்த ஊதியம் இல்லையேன்னு வருத்தப்படுறதுல கும்பமும் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ மேசம், சிம்மம், கன்னி, தனுசு, அதே போல் கும்பம் இவங்கெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வுடைய தன்னுடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையிலேருந்து தசாபுத்தி சப்போர்ட் பண்ணினா கண்டிப்பாக சிறப்பான ஒரு விஷயத்தை மாற்றி அமைச்சிக்கலாம். பரிகாரம்னா என்னங்க, ஊனமுற்றோருக்கு உதவி செய்யுங்க, தானம் தர்மம் செய்யுங்க, எதிலேயும் நியாயம், கட்டுப்பாடு, தனக்குன்னு ஒரு விஷயத்தை தர்ம சிந்தனையோடு செஞ்சுக்கிட்டே வரணும். காகத்திற்கு எள் கலந்த சாதம், இதெல்லாம் எளிமையான பரிகாரம். முடிந்தால் திருநள்ளாறு, குச்சனூர் சனிக்கிழமை போயிட்டு நீங்கள் சாமியை சேவிச்சிட்டு வர்றது மட்டும் பத்தாதுங்க, கண்டிப்பாக ஒரு தான தர்மம் செஞ்சுட்டு வாங்க. ஏழை எளியோர்களுக்கு நீங்கள் செய்ய சனி பகவான் தாக்கத்திலேருந்து ரொம்ப ரொம்ப நம்ம விடுபடலாம். கடின உழைப்பு, தகுந்த உழைப்பு. அவர் என்ன செய்வாருங்கன்னா, நல்லா உழைச்சுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, தியானம் பண்ணுங்க, மனசை பக்குவமாக வச்சுக்கோங்க. அவர் பாட்டுக்கு அவர் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார். சனி கொடுக்க எவர் தடுப்பார்? அதனால் சிவன் வழிபாடும் நான் சொன்ன வழிபாடு
செய்யுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றத்தையும் அடையலாம். கடகராசி. இப்போ கடகராசிக்கு எப்படின்னா அஷ்டமத்து சனி இதெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்துச்சுங்க. இனி உங்களுக்கு ஹாப்பி தான், ஜாலியான லைஃபு, நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், மன தெளிவு, மனசில் ஒரு சந்தோஷம், உற்சாகம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நல்ல திட்டம் போட்டு நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஹாப்பியாக இருங்க. சனி பகவான் அத்தனை யோகத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் என்னென்ன விஷயத்திலெல்லாம் பாடுபட்டீங்களோ, கஷ்டப்பட்டீங்களோ, ஒரு தேடுதல் இருந்து அத்தனை பணம் கொட்டினேங்க, அத்தனை விஷயங்கள் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க, 2.5 வருஷம் 3 வருஷம் வச்சு செஞ்சிட்டார். இனிமே படிப்படியான உயர்வை நீங்கள், அதுவும் ஜென்மத்தில் குரு வரும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய விஷயம் உங்களுடைய குழந்தைகள் பேர் புகழ் எல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான விஷயமா இருக்கும். ஏன்னா அரசியல் துறையில் இப்போ கடகம்தான் போட்டி போட்டுட்டு நிற்கிறாங்க. ஸோ உங்களுக்கான வெற்றி, உங்களுக்கான தனி பாதை எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக சனி பகவான் இருப்பார். சனி பகவான் யாருங்க? மக்கள் கூட்டம். நான் இருக்கேன் அப்படின்னு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. துலாமுக்கு எப்படின்னா கொஞ்சம் சில விஷயங்கள் தடை தாமதத்தை கொடுத்தாலும், ஏன்னா அவர் உச்சமாகிறாருங்க சனி பகவான். நான் அங்கே இருக்கேன், நான் காப்பாற்றுவேன். உச்சம் பெறக்கூடிய இடம் துலாம். சுக்கிரனுடைய ஆதிக்கம், திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் சட்டு சட்டுன்னு திருமணம் ஆகக்கூடிய யோகத்தை துலாம் ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது. பாருங்களேன், காத்துக்கிட்டுருங்க. அழகான பேபி குழந்தை வரப்போகுது. உங்களுக்கு புதிய வரவு உண்டு, தனவரவு உண்டு. நட்பு வட்டாரத்தில் நல்ல பெயர் வாங்க போகிறீங்க. விருச்சிகங்க, என்னங்க உடம்பு படுத்தி எடுக்குது, நிறைய மருத்துவ செலவு, இத்தனையும் புலம்பல், அதுலேயும் வருமானம் சொல்லவே வேண்டாம் மேடம் அப்படிங்கிறவங்களுக்கு வருமான உயர்வு உண்டு. திடீர் வேலை வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த விளையாட்டு துறைம்பாங்க, இது மாதிரி தனித்துவமாக சாதிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சனி பகவான் சூப்பராக உங்களுக்கு நல்ல விஷயங்கள், வீடு சம்பந்தமான, வண்டி வாகனம் சம்பந்தமாக, வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான இத்தனை பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாமே நல்ல யோகம் உண்டு. நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பில் சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறார். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையோ அல்லது உங்களுடைய ஜாதக கட்டத்தை வச்சு பாருங்கள், சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் மீனத்தில் போய் உட்காரக்கூடிய சனி பகவான் உங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் உயர்வையும் ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அடுத்தது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மகரம் ரொம்ப ரொம்ப டாப்புங்க. 95 சொல்லலாம். அப்பாடா மேடம் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீங்கள் நல்ல வாக்கு சொல்கிறீங்களே. கண்டிப்பாக சனி பகவான் அள்ளி கொடுக்க மாட்டாருங்க, அப்படியே கிள்ளி கொடுக்க மாட்டாரும்பாங்களே, அது மாதிரி கொட்டி கொடுப்பார். அந்த அளவுக்கு உங்களுக்கு பல விஷயங்கள் கஷ்டப்பட்டதை அத்தனையும் நிவர்த்தி அப்படிங்கிற சகல சம்பத்தையும் கொடுக்க போகிறேன். தொழில், ஆயுள், ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், லவ் பண்ணிவிட்டு 4 வருஷமாக இருக்கும், இன்னுமே சக்ஸஸ் தான், கல்யாணம் தான், எல்லா சுபகாரியம், சுப நிகழ்ச்சி, ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. இனிமே உங்களால் ரொம்ப மருத்துவ செலவுங்க, நிறைய அலைச்சல், எப்படி போச்சுன்னே தெரியல, நல்லாயிட்டேன் அப்படிங்கக்கூடிய மன தைரியம், ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மகரத்திற்கு நல்ல ஒரு உயரமான விஷயத்தை, ஒரு உயர்ந்த சிந்தனையை, உங்களுடைய என்ன துறை சார்ந்து இருந்தாலும் சாதிக்கக்கூடிய அமைப்பில் மகரம் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய விஷயத்தை, உங்களோட முயற்சி அத்தனை சக்ஸஸுங்க. என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அத்தனை சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு. இருப்பினும் நம்ம ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய பிறப்பில் ஒரு ஜனனம் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய கிரகங்களோ தசாபுத்தியோ இன்னும் சப்போர்ட் கொடுத்துச்சுன்னா ரொம்ப 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 நல்ல உயர்வை அடைவீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இத்தனை விஷயங்கள் இத்தனை ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு பொதுவான பலன் தான் இது, பொது பலன் அப்படிம்பாங்களே, அதுபோல் நமக்கு பிரச்சனைகள் இருந்தால் உங்களுடைய இப்போ நான் சொன்ன ரிஷபமாக இருக்கட்டும், கடகம், அடுத்தது உங்களுக்கு துலாம், விருச்சிகம், மகரம், இவங்க எல்லாருமே நல்ல யோகத்தை அடைஞ்சாலும் தசாநாதன், ஏன்னா இப்போ சூரியன் எடுத்திங்கன்னா 6 வருஷம், சந்திரன் எடுத்திங்கன்னா 10 வருஷம், இப்படி தசாபுத்தியோடைய வருடக்கோள்களோட அந்த இருக்கிற இடம் நட்சத்திர சாரம் பாருங்கள். அந்த நட்சத்திரத்தை நல்ல வழிபாடு எடுங்க. சனி பகவானுடைய தாக்கம் எல்லாருக்குமே, யோகம் எல்லாருக்குமே வரணும்னா கோளறு திருப்பதிகம்
வேயுறு தோழிபங்கன் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதை நீங்கள் கேட்டுட்டு வாங்க அல்லது படித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈசனுடைய அருள் அனுகிரகம் எல்லாமே கிடைக்கும். அதே போல் உங்களுடைய ஐஸ்வர்யமும் பெருகும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.